அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான பாசத்திற்குரிய மாணவ மாணவியர்களே, அர் ரியாதுல் பதியா கிதாபில் ஃபி உசூலித் தீனி வ பஅதி ஃபுரூஇ ஷரியா. ரியாதுல் பதியா என்பது உசூலுத்தீன் மற்றும் பஅது ஃபுரூஉ ஷரியாவை உள்ளடக்கிய ஒரு தொகுப்பு நூலாகும். இதில் நாம் உசூலுத்தீனை நிறைவு செய்து விட்டோம். பஅது ஃபுரூஇ ஷரியா பற்றி தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் பாடம் 33, இந்த கிதாபினுடைய வரிசையில் 33வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் காண இருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த 33வது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால், பாபு ஸலாத்தில் ஜும்அத்தி, ஜும்ஆவுடைய தொழுகையின் பாடம் சம்பந்தமான ஒன்றுதான் இந்த 33வது பாடம். பாது ஃபுரூஇ ஷரியாவில் கிதாபு ஸலா, கிதாபு தஹாராவை தொடர்ந்து கிதாபு ஸலாவை நாம் பார்த்து வருகிறோம். அந்த கிதாபு ஸலாவில் பாபு ஸலாத்தில் ஜும்ஆ, ஸலாத்துல் ஜும்ஆவுடைய பாடம்தான் நாம் படிக்கப் போகிறோம் இன்று. அருமையானவர்களே, ஜும்ஆவுடைய தொழுகை என்பது இஸ்லாமிய ஷரீஅத்தில் முக்கியமான ஒரு தொழுகையாகும். அது ஒரு கூட்டு பிரார்த்தனை. இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை ஜமாத்தாகத்தான் நிறைவேற்ற வேண்டும், ஜமாத் இன்றி நிறைவேற்ற முடியாது. அதிலும் குறிப்பாக ஷாஃபிஈ மஸ்லக்கின் பிரகாரம் 40 நபர்கள் அந்த ஜமாத்தில் இருக்க வேண்டும். 40 நபர்களை கொண்டுதான் அந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு சிறப்பு நிபந்தனையும் இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்கு இருக்கிறது. இது அல்லாமல் மற்ற சில நிபந்தனைகளும் இந்த ஜும்ஆவுடைய தொழுகைக்கு வரும். இன்ஷா அல்லாஹ் முசன்னிப் அவர்கள் நமக்கு அதை பற்றி எல்லாம் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஒரு சில குறிப்புகளை நாம் ஒரு முன்னுரையாக இங்கே தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜும்ஆவுடைய தொழுகை எப்பொழுது ஃபர்லாக ஆக்கப்பட்டது என்றால், ஃபுரிதத் பி மக்கா, மக்கத்தல் முஷர்ரஃபா, மக்கா முஷர்ரஃபாவுல தான் இந்த ஜும்ஆவுடைய தொழுகை ஃபர்தாக ஆக்கப்பட்டது. அப்ப ஹிஜ்ரத்துக்கு முன்னாலேயே இந்த ஜும்ஆவுடைய தொழுகை ஃபர்தாக்கப்பட்டு விட்டது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் வலம் துகம் பிஹா, அந்த மக்காவிலே இது நிலைநாட்டப்படவில்லை. கமாலம் துகம் பிஹா ஸலாத்துல் ஜமாஅ, ஜமாஅத்து தொழுகை எப்படி மக்காவில் நிலைநாட்டப்படவில்லையோ அதே போல ஜும்ஆவுடைய தொழுகையும் மக்காவில் நிலைநாட்டப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, கில்லத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் குறைவாக இருந்தார் மக்காவில். ஆரம்ப சமயத்தில், ஆரம்ப தருணத்தில் முஸ்லிம்கள் சொற்பமாகத்தான் இருந்தார்கள். ஒலி ஹஃபாயில் இஸ்லாம், இன்னும் இஸ்லாமும் மறைத்து வைக்கப்பட்டு இருந்தது. அப்ப இஸ்லாம் செழிப்பானது ஹிஜ்ரத்துக்கு பின்புதான் இஸ்லாம் செழிப்பானது என்பதை நாம் வரலாற்று மூலமாக தெரிய முடிகின்றது. ஹைர். அதே போல இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை முதலில் ஜமாத்தாக தொழுகவை நடத்தியவர் யார் அப்படின்னு சொன்னா, அகாமஹா அஸ்அது இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்அது இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பில் மதீனத்தி ஷரீஃபா, மதீனா ஷரீஃபாவிலே இந்த தொழுகையை அவர்கள்தான் நிலைநிறுத்தினார். கபிலல் ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரத்துக்கு முன்னதாகவே இந்த ஜும்ஆவுடைய தொழுகை பருளாக்கப்பட்டு இருந்தாலும், ஆனால் மக்காவில் இந்த தொழுகை நிலைநாட்டப்படவில்லை. ஆனால் அஸ்அது இப்னு ஸுராரா என்ற நபித்தோழர் ஹிஜ்ரத்துக்கு முன்னதாகவே இந்த சட்டங்களை எல்லாம் எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டார்கள். அப்ப மக்கா மதீனா உடைய அந்த பயண போக்குவரத்துகள் அதிகமாக இருக்கும். அப்ப இப்படி செல்லும் பொழுது இதனுடைய சட்டதிட்டங்களை எல்லாம் அவர்கள் தெரிந்து கொண்டு மதீனாவிலே அஸ்அது இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
நகீஉல் கதிமான் என்ற அந்த கிராமத்திலே தான் இந்த தொழுகையை அவர்கள் நிலைநிறுத்தினார்கள். இது மதீனாவுல இருந்து 1 மைல் தொலைதூரத்திலே இருக்கிறது. இந்த நகீஉல் கதிமான் என்ற அந்த கிராமம் மதீனாவில் இருந்து 1 மைல் தொலைதூரத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, வகானு 40 ரஜுலன், 40 ஆண்கள் அந்த ஜும்ஆவிலே கலந்து கொண்டார்கள் என்ற வரலாற்று பூர்வமான சில குறிப்புகளையும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இன்றைய பாடத்திலே நூல் ஆசிரியர் அவர்கள் முக்கியமாக ஜும்ஆ தொழுகை யாருக்கு வாஜிபாக இருக்கிறது, ஜும்ஆ தொழுகைக்கு எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும், சிறுவர்கள் மீதும் பெண்களின் மீதும், அதே போல அடிமைகளாக இருப்பவர்கள், அதே போல வெளியூர் வாசிகள் பயணிகளாக இருக்கும் பொழுது அவர்கள் மீது ஜும்ஆ கடமையாகுமா என்ற சட்டங்களை எல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். மேலும் தொடர்ந்து நூல் ஆசிரியர் அவர்கள் இந்த ஜும்ஆ சரியாக வேண்டும் என்றால் அதற்கென்று அடிப்படையாக 5 ஷரத்துகள் இருக்கிறது என்பதையும் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். அந்த 5 ஷரத்துகள் என்ன அப்படின்னா, ஐ யதகத்தம அலைஹா குதுபதான் பிஷுரூதிஹிமா, ஜும்ஆ தொழுகையை விட 2 குதுபாக்கள் முந்தி இருப்பது ஷரத். ஜும்ஆ தொழுகையை நிலைநாட்டுவதற்கு முன்னதாகவே, ஜும்ஆ தொழுகையை தொழுவதற்கு முன்னதாகவே 2 குதுபாக்கள் அங்கே ஓதப்பட வேண்டும். அதற்கென்று பிஷுரூதிஹிமா, அந்த 2 குதுபாக்களுக்கென்று ஷரத்துகள் இருக்கிறது. இந்த ஷரத்துகள்லாம் என்ன என்ன என்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் பெரிய கிதாபுகளில் அதை பற்றி நாம் பார்ப்போம். இங்கே இது ஒரு சிறிய ஒரு அடக்கமான ஒரு நூல் தான். அதனால நிறைய விஷயங்களை முசன்னிஃப் அவர்கள் சுருக்கமாகவே நமக்கு தருகின்றார்கள். 2வது ஷரத்து பார்த்தீங்கன்னா, வஅன் தகஅ ஜமாஅத்தன், இந்த ஜுமாவுடைய தொழுகை ஜமாத்தாகத்தான் நிகழ வேண்டும். வலோ ஃபிர் ரக்அத்தில் ஊலா, குறைந்தபட்சம் முதல் ரக்காத்திலேயாவது அந்த ஜமாஅத் என்பது இருக்கணும். இந்த ஜமாஅத் என்பது வலோ ஃபிர் ரக்அத்தில் ஊலா, முதல் ரக்காத்திலேயாவது அந்த ஜமாஅத் என்பது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கைதையும் கொண்டு வராங்க. அதாவது முதல் ரக்காத்துல இருந்து 2வது ரக்காத்துல ஆட்கள் குறைந்து விட்டார்கள் என்றாலும் ஒரு கூற்றின்படி, ஷாஃபி மஸ்லக்கின் ஒரு கூற்றின்படி அது ஜும்ஆவாகவே நிறைவேறும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். அடுத்து 3வது ஷரத்து என்ன அப்படின்னா, வலா புத்த மின் நிய்யத்தில் ஜமாஅ மஅ தஹர்ருமி ஹத்தா ஃபி ஹக்கில் இமாம், ஜமாஅத்தை நியத்து செய்வது வாஜிப், அவசியம். மஅ தஹர்ரும், தஹர்ருமுடன், தக்பீர் தஹ்ரீமாவுடன் என்ன செய்யணும், ஜமாஅத்தையும் சேர்த்து நியத்து வைக்கணும். பெரும்பாலும் உங்களுக்கு ஜமாஅத்தை நியத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடிலாம் நம்ம படிக்கலை. தொழுகையில் நியத்து ருக்குன், ஆனால் அதே சமயத்தில் அந்த நீயத்தில் என்னென்ன விஷயங்கள் நாம் நாட்டம் கொள்ளணும் என்பதையெல்லாம் நம்ம முன்னாடி தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் அதில் ஜமாஅத் அப்படிங்கிற ஷரத்து வராது. ஆனால் ஜும்ஆவுடைய தொழுகையில் ஜமாஅத்தாக தொழுகிறேன் என்பதை என்ன செய்யணும், நாட்டம் கொள்ள வேண்டும். ஹத்தா ஃபி ஹக்கில் இமாமி, இமாமுடைய ஹக்கிலேயும், எந்த அளவுக்கு இமாமுடைய ஹக்கிலேயும் நான் என்ன செய்கிறேன், ஜமாஅத்தாக இந்த ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நாட்டம் கொள்ள வேண்டும். 4வது ஷரத்து வஅன் துஃஅல மஅ குதுபதைஹா ஃபி வக்தில் லுஹரி, அந்த ஜும்ஆ நிறைவேற்றப்பட வேண்டும் அதனுடைய 2 குதுபாக்களுடன் லுஹருடைய நேரத்திலே, லுஹருடைய நேரத்திலே அது நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ லுஹருக்கு முன்னால நிறைவேற்றினால் அந்த ஜும்ஆ கூடாது. லுஹருடைய நேரம் கடந்து விட்டாலும் ஜும்ஆ கூடாது. 5வது ஷரத்து வஅன் தகூன வாஹிதத்தன் ஃபில் பலதி இல்லா லிஉஸ்ரின், ஒரு ஊருக்கு ஒரு ஜும்ஆ இருப்பது ஒரு ஷரத்தாக இருக்கிறது. ஒரு நகரம் என்றால் அந்த நகரத்துக்கு என்ன செய்யணும், ஒரு ஜும்ஆ. ஒரு ஊர் என்றால் அந்த ஊருக்கு ஒரு ஜும்ஆ தான் இருக்க வேண்டும். இல்லா லிஉஸ்ரின், தங்கடத்திற்காகவே தவிர. ஏதாவது தங்கடம்,
ஏற்றுக்கொள்ளப்படும்படியான காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? கூட்ட நெரிசல் அதிகமாக ஆகுது அப்படின்னு சொன்னா, அல்லது இட நெருக்கடிகள் ஏற்படுது என்று சொன்னார். அப்ப தேவைக்கேற்ப என்ன செய்யலாம்? ஜும்ஆவுடைய அந்த ஜமாஅத்து தொழுகையை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியாக ஜும்ஆவுடைய தொழுகை சரியாகுவதற்கு 5 ஷரத்துகளை முஸன்னிஃப் அவர்கள் நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். அடுத்தபடியாக இந்த பாடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னனா, ஜும்ஆவுடைய இந்த தொழுகைக்காக பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்னென்ன என்பதையும் நமக்கு நூலாசிரியர் அவர்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். சுன்னத்து சுன்னத்தாகிறது ஐயக்தசில கபல ஜவால், ஜவாலுக்கு முன்னதாக குளித்து கொள்ள வேண்டும். குளித்து கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. மை யுரீது ஹுதூரஹா, ஜுமாவிற்காக வேண்டி வருகை தருவதை எவர் நாடுகிறாரோ அப்படிப்பட்டவர் என்ன செய்யணும்? குளித்து கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. வஅய்யதனவ்வஃப, அதே போல தூய்மையாகிக் கொள்வது. வயதطيب, மனம் பூசிக்கொள்வது. வயல்பஸ தியாபல் பியض, வெண்ணிற ஆடை அணிந்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல வஅய்யக்ரஅன் நாசு ஃபி யௌமிஹா வலைலதிஹா சூரத்தல் கஹ்ஃபி, அந்த நாளையிலே, அந்த நாளுடைய பகல் இன்னும் அந்த நாளுடைய இரவு, ஏதாவது ஒண்ணுல, பகல்லையோ அல்லது இரவுலையோ, எந்த நேரம் சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அந்த நேரத்துல, மொத்தத்துல வெள்ளிக்கிழமையா இருக்கணும். அந்த நாளையிலே மக்கள் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. சூரத்துல் கஹ்ஃபை என்ன செய்யணும்? ஓத வேண்டும். وأن يكثروا فيها من الصلاة على النبي صلى الله عليه وسلم. இந்த ஹாவுடைய லமீர் வந்து ஜும்ஆவுடைய, ஜும்ஆவிலே, வஅன் யுக்ஸிரு, இன்னும் அதிகப்படுத்துவது, ஃபீஹா, அந்த ஜும்ஆவிலே, ஜும்ஆவிலே அப்படின்னா ஜும்ஆவுடைய அந்த தினத்திலே, அந்த நாளையிலே, மினஸ் ஸலாத்தி அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவதிலிருந்தும் ஸலவாத்து சொல்வதிலிருந்தும் அதிகப்படுத்திக் கொள்வது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இப்படியாக முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்தை நிறைவு செய்கின்றார்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் கிதாபுடைய இபாரத்தை படிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாபு ஸலாத்தில் ஜும்அத்தி, ஜும்ஆ தொழுகையினுடைய பாடம். லா தஜிபுல் ஜும்அத்து இல்லா அலா அஹ்லில் பலதில் மபனியதி வலவ் பில் ஜரீதி அவில் கஸ்பி இதா கான ஃபீஹிம் 40 மினல் முஸ்லிமீன் அஸ்ஸுகூரில் பாலிகீன அல் உகலாஇல் முஸ்தௌத்தினீன. தொடர்ந்து முஸன்னிஃப் அவர்கள் ஒரு செய்தியை இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஜும்ஆவுடைய தொழுகை யாரின் மீது வாஜிபாகும், அதைத்தான் இங்க சொல்றாங்க. இல்லா அலா அஹ்லில் பலதில் மபனியதி, குடியிருப்புகள் கொண்ட ஊர்வாசிகள் மீதே தவிர ஜும்ஆவுடைய தொழுகை வாஜிபாக ஆகாது. லா தஜிபுல் ஜும்அத்து, இந்த லாவையும் இல்லாவையும் எடுத்துட்டா இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வைக்கிறது ஈஸியா இருக்கும். அல் மபனியத்து அப்படின்னு சொன்னா குடியிருப்புகள், கட்டிடங்கள், கட்டிடம் கட்டப்பட்ட என்பதுதான் அதனுடைய நேரடி பொருள். இங்க வந்து குடியிருப்புகள் உள்ள ஊர்வாசிகள், குடியிருப்புகள் உள்ள ஊர்வாசிகள் அல்லது குடியிருப்புகள் உள்ள நகரவாசிகள், அவர்கள் மீதுதான், அவர்கள் மீதே தவிர ஜும்ஆ வாஜிபாகாது. அந்த குடியிருப்புகள் எப்படி இருக்குது? குடியிருப்புகள் அதுக்காண்டி அது வந்து பெரிய அளவுல பில்டிங்கா இருக்கணும் அப்படின்னு இல்லை. வலவ் பில் ஜரீதி, ஜரீதை கொண்டு அந்த குடியிருப்புகள் இருந்தாலும் சரியே. ஜரீத் என்பது இதனுடைய பன்மை ஜராயித். ஹுவ ஹுஸ்னுன் நஹீல் அல் முஜர்ரத் மின் அவுராகிஹி, அதாவது பேரித்த மரத்தினுடைய கொப்பு
அல் முஜர்ரது மின் அவுராக்கிஹி, அந்த பேரித்த மரத்திலிருந்து அந்த இலைகளை எல்லாம் நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கொப்புக்கு சொல்லப்படும். அப்போ சுருக்கமா சொல்றாந்தா, பேரித்த மரத்தினுடைய மட்டை, பேரித்த மரத்தினுடைய மட்டைகள், மட்டை என்று சொல்லப்படும். அப்ப அந்த பேரித்த மர மட்டையை வச்சு வீடுகள் கட்டியிருப்பாங்க, கூரைகள் அமைச்சிருப்பாங்க, கூரைகள் நெய்யப்பட்டு இருக்கும். அவில் கசுபி, அல்லது கசுபு, கசுபுனா குச்சிகள், குச்சியினால் பிரம்பு. கசுபுனா என்னது? பிரம்பு, கோரை புல்லு, இது போன்ற அர்த்தம் கசுபுக்கு இருக்குது. அப்ப பிரம்பினால் வேயப்பட்ட அல்லது பேரித்த மட்டையால், பேரித்த மட்டையை கொண்டு வேயப்பட்ட கட்டிடங்கள் உள்ள நகரவாசிகள், கட்டிடங்கள் உள்ள குடியிருப்பு உள்ள ஊர்வாசிகள் மீதே தவிர இந்த ஜும்ஆ கடமையாகாது. இதா கான ஃபீஹிம் அர்பஊன மினல் முஸ்லிமீன, முஸ்லிம்களிலிருந்து அவர்களில் 40 நபர்கள் ஆகியிருந்த பொழுது. அப்ப 40 நபர்கள் இருக்கணும், இருந்தால் தான் அங்கே ஜும்மா வாஜிபாகும் என்பதை தெரிய முடிகிறது. அதுவும் முஸ்லிம்கள்ல இருந்து யார் அப்படின்னா, அது துக்கூரி, ஆண்களாக இருக்க வேண்டும். அல் பாலிகீன், அவர்கள் வயது வந்தவர்களாக, முக்கல்லஃப் என்று சொல்லுவார்கள். அல் பாலிகீன், வயது வந்தவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அல் உகலாஇ, அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரித்தையும் தன்மை பெற்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அல் முஸ்தௌத்தினீன், அதே போல உள்ளூரை, தனக்கென்று உள்ள அந்த உள்ளூரை சொந்தப்படுத்தியவராக அவர் இருக்க வேண்டும். அதாவது உள்ளூர் வாசியாக இருக்க வேண்டும், வெளியூர் வாசியாக இருக்கக்கூடாது, பயணியாக இருக்கக்கூடாது. முஸ்தௌத்தினீன் என்றால் அந்த ஊரை சொந்தமாக தேடக்கூடியவர், உள்ளூர்வாசி என்பது அதனுடைய பொருள். வசலிமு மினல் அம்ராதி, அதே போல இந்த நபர்கள், இந்த 40 நபர்கள், முஸ்லிம்கள்ல இருந்து 40 நபர்கள் எப்படி இருக்குன்னா, அஸ்ஸுகூர் அல் பாலிகின் அல் உகலா இல் முஸ்தௌத்தினீன் என்று சொல்லப்பட்டது. அத்துடன் வசலிமு மினல் அம்ராதி, நோய்களிலிருந்து அவர்கள் சலாமத்து பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வாதாரில் ஜமாஅத்தி, ஜமாஅத்துடைய தங்கடங்களில் இருந்தும் அவர்கள் சலாமத்து பெற்றவர்களாக இருக்கணும். அதாவது ஜமாஅத், ஆதாருல் ஜமாஅத்துடைய தங்கடங்கள் அப்படின்னு சொன்னா, ஜமாஅத்து தொழுகையை விடுவதற்கென்று சில தங்கடங்கள் இருக்கிறது. அந்த தங்கடங்கள், அந்த காரணங்கள் பெற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த நேரத்தில் ஜமாஅத்து தொழுகையை விட்டுக்கொள்ளலாம். ஜமாஅத்து தொழுகைக்காக வேண்டி அவர் தன்னுடைய வீட்டில் இருந்து பள்ளிவாசலுக்கு என்ன செய்ய தேவையில்லை, வருவதற்கு ஆண்டி தேவையில்லை. கடுமையான மழை அடிக்குது அப்படின்னு சொன்னா இதே மாதிரி உள்ள காரணங்கள். அப்ப இந்த காரணங்களுக்காக வேண்டி, இந்த காரணங்களில் இருந்தும் அவர் சலாமத்து பெற்றவராக இருக்க வேண்டும். ஏன்னா ஜும்மாவுடைய தொழுகைங்கிறது ஜமாத்தாகத்தான் நிறைவேற்ற முடியும். அதனால இந்த ஷரத்தெல்லாம் முசன்னிஃப் அவர்கள் இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அப்ப 40 நபர்கள் எப்படி இருக்கணும் என்பதை சொல்லிட்டாங்க. இந்த மேல சொல்லப்பட்ட ஜுகூர் ஆண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல முஸ்தௌத்தினீன், அவர் உள்ளூர்வாசியாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதற்கு எதிராக இருந்தா என்ன, அவங்களுக்கு ஜும்மாவே கூடாதா? அப்படி இல்லை. ஒ தசிஹு மினல் மமாலிகி, அடிமைகளில் இருந்து இந்த ஜும்ஆ கூடும். ஒரு கால் இந்த 40 நபர்கள் போக, இந்த 40 நபர்களுடன் அடிமைகளும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, தொழுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப மமாலிக் என்றால் அடிமைகளிலிருந்தும், ஒஸ்பியானி இன்னும் சிறுவர்களிலிருந்தும், ஒன்னிசாஇ இன்னும் பெண்களிலிருந்தும், இவர்களும் சேர்ந்து, இவர்களோடு மேல சொல்லப்பட்ட இந்த நபர்களுடன் சேர்ந்து இந்த ஜுமாவுடைய தொழுகை தொழுதால் அது தஸ்ஸிஹு, அது சிஹத் ஆகும், சரியாகிவிடும். அவங்களுக்கு அந்த ஜுமாவுடைய தொழுகை கூடிவிடும். ஆனா இவங்க தனியா தொழுதா கூடுமான்னு கேட்டா கூடாது. அவங்களுக்கு எது கடமை அப்படின்னா துஹர் தான் கடமையாக ஆகும். தபஅன் லிஹாஉலாஇ, இவர்களை பின்தொடர்ந்தவர்களாக, இவர்களை, ஹாவுலாயுடைய தமீர் வந்து அஸ்ஸுகூரில் பாலிகீன் அல் உகலாஇல் முஸ்தௌத்தினீன் அப்படின்னு போயிருக்குல்ல, அவர்களை பின்தொடர்ந்தவர்களாக இவர்கள் இப்படி செய்தால் கூடிவிடும்.
அடுத்து வாருங்கள், பிரயாணிகளை பற்றியும் இங்கே முசன்னிப் அவர்கள் கூறுகின்றார்கள். வதஜிபு ஐலன் அலா குல்லி முகீமின் ஃபி பலதத்திஹிம், இன்னும் கடமையாகும், தஜிபு ஐலன் இன்னும் ஜும்ஆ கடமையாகும், அலா குல்லி முகீமின் முகீமான ஒவ்வொருவரின் மீதும். முகீம் அப்படின்னு சொன்னா, முகீம் என்றால் அதாவது அவர் பயணியாக தான் இருப்பார், ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் ஒரு வேலைக்காக வேண்டி ஒரு ஊரில் வந்து தங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அவர் வந்து என்ன செய்வார், இகாமத் தங்குதலை நீயத்து வச்சு தங்குதலை நாட்டம் கொண்டு அந்த ஊரில் என்ன செஞ்சிருவார், தங்க ஆரம்பிச்சிருவார். இப்படிப்பட்டவருக்கு முகீம் என்று சொல்லப்படும். பி பலதத்திஹிம், அவர்களுடைய ஊரிலே, அவர்களுடைய ஊரிலே அப்படின்னா முஸ்தௌத்தினீன், முஸ்தௌத்தினினுடைய அந்த ஊரிலே யாரு இப்படி தங்குறாங்களோ தங்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் ஜுமா கடமையாகும். தபஅன் லஹும், அவர்களை, அந்த முஸ்தௌத்தினீன், அஸ்கூரில் பாலிகீன் அல் உகலாஇல் முஸ்தௌத்தினீன் அப்படின்னு சொல்லி இந்த லமீர் அங்கே வச்சுக்கிடணும். அப்போ அவர்களை பின்பற்றியவர்களாக, மேலே சொல்லப்பட்ட இந்த இவர்களை பின்பற்றியவர்களாக அவர்களுடைய ஊரிலே தங்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் கடமையாக ஆகும். வெளியூர்ல இருந்து பணி செய்யறதுக்காக வேண்டி வந்திருப்பாங்க. அப்ப இவர்கள் இவங்கெல்லாம் முகீம் தான், முகீமுடைய ஹுக்கும்ல தான் இருப்பாங்க. இருந்தாலும் என்ன செய்யணும், இவர்கள் மீதும் ஜும்ஆ கடமையாக ஆகிவிடும். வஇல்லம் யஸ்தௌத்தின் பிஹா, வஇல்லம் யஸ்தௌத்தின் பிஹா, அந்த ஊரை கொண்டு அவர்கள் சொந்த ஊராக ஆக்க தேடவில்லை என்றாலும் சரியே, இந்த ஊரை கொண்டு அவர் உள்ளூர் வாசியாக ஆக முடியவில்லை என்றாலும் சரியே, சொந்த ஊர் வாசிகளை பின்தொடர்ந்து அவர்களுடைய ஊரிலே யாரெல்லாம் தங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் மீதும் ஜும்ஆ கடமையாகும். இதா கானத் இகாமதஹு, இதா கானத் இகாமதஹு, இதா கானத் இகாமத்துஹு, இகாமத்துஹு சொல்ல படிக்கணும். இதா கானத் இகாமத்துஹு காத்திஅத்தன் லிஸ்ஸஃபரி, அவருடைய இகாமத் ஆகிறது. ஏன்னா சில பேருடைய இகாமத்து வந்து சஃபரை துண்டிக்காது, சஃபரை துண்டிக்காது. சில பேருடைய இகாமத்து வந்து சஃபரை துண்டித்து விடும். அப்புறம் சஃபரை எவருடைய இகாமத்து சஃபர் பயணத்தை துண்டிக்கிறதோ அப்படிப்பட்டதாக அவருடைய இகாமத்து இருந்தால் இந்த ஷரத். சரியா? இப்போ சஃபரை துண்டிக்கிறது சஃபரை துண்டிக்காததுன்னு எப்படி நம்ம தெரிகிறது? உதாரணமாக 4 நாள் வரைக்கும் ஒரு ஊர்ல போய் வெளியூர்காரு ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாரு ஒரு வேலையா அப்படின்னு சொன்னா, அந்த ஊர்ல 4 நாள் வரைக்கும் தங்குறாரு என்று சொல்லும் பொழுது, அதாவது சரியாக 4 நாள் வரை ஒரு ஊர்ல போய் தங்குறதாக அவர் நியத்து வச்சுட்டாருன்னு வைங்களேன், அப்ப அவருடைய சஃபர் துண்டித்து விடும். அந்த நியத்தை அவருடைய சஃபரை துண்டித்து விடும். அதே சமயத்துல 4 நாளைக்கு குறைவாக தங்குவதாக அவர் நியத்து வைத்தார், 3 நாள் 2 நாள் இப்படிங்கிற மாதிரி நியத்து வைத்தார் அப்படின்னு சொன்னா, இந்த இகாமத்து வந்து என்ன செய்யாது, அவருடைய சஃபரை அது துண்டிக்காது. அதனால தான் இங்க முசன்னிஃப் அவர்கள் சொல்றாங்க, அப்போ 4 நாள் நியத்து வைப்பதே சஃபரை துண்டிக்கும் என்றால், அப்போ 4 நாளைக்கு மேல அதிகமான நாட்கள் ஒரு ஊர்ல போய் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அது பில்லவுல அது என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக சஃபரை துண்டித்து விடும். இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து வெளியூர்லயே வேலை செய்யறாங்க, ஆனா அவங்களுடைய சொந்த ஊரானா என்னது வேற ஒரு ஊரா தான் இருக்கும். ஆனா வெளியூர்லயே தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவையோ தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவாங்க. அப்ப இவங்கெல்லாம் முகீமு தான், முகீமா இருந்தாலும் இங்க வந்து என்ன ஆயிடுச்சு, இவங்க அந்த ஊருக்கு போன உடனேயே அவர்களுடைய சஃபரை அந்த நீயத்து துண்டித்து விடும். இதை தான் இதை நல்லா கவனிச்சுக்கிடணும். இது உங்களுக்கு சஃபருடைய பாடத்துல இதை பற்றி உள்ள விளக்கங்கள் பெரிய கிதாபுகளில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம இது வந்து சின்ன கிதாபுனால இங்கே வந்து சஃபருடைய பாடம்லாம் ரொம்ப சுருக்கமாக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே முசன்னிஃப் அவர்கள் சொல்கிறாங்க, ஓ தஜிபு ஐதான் அலா குல்லி முகீமின் ஃபி பலதத்திஹிம் தபஅன் லஹும் வ இல்லம் யஸ்தௌத்தின் பிஹா இதா கானத் இகாமத்துஹு காத்திஅத்தன் லிஸ்ஸஃபரி. அதாவது இந்த முகீமுடைய இகாமத்துடைய அந்த நீயத்து சஃபரை துண்டிக்கக்கூடியதாக ஆகியிருக்கின்ற பொழுது
இந்த ஊரை கொண்டு அவர் சொந்தப்படுத்தி கொள்ளவில்லை என்றாலும் அந்த உள்ளூர் வாசிகளை பின்தொடர்ந்து அவர்களின் ஊரிலே தங்கக்கூடிய ஒவ்வொருவரின் மீதும் ஜுமா தொழுகிறது கடமையாக ஆகும். அப்ப இதுவரை உங்களுக்கு முசன்னிஃப் அவர்கள் பொதுவாக யாரின் மீது ஜுமா கட்டாய கடமை என்பதை பற்றி நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். அடுத்தபடியாக முசன்னிஃப் அவர்கள் ஷுரூத்து சிஹத்திஹா, ஜுமா சரியாக வேண்டும் என்றால் அதற்கான நிபந்தனைகள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே நமக்கு கூற வருகின்றார்கள். பாருங்கள், இதை நம்ம முன்னாடியே தெளிவாக படிச்சிட்டோம். இங்க இபாரத்துக்கு அர்த்தம் மட்டும் வச்சுட்டு போயிடலாம். ஷுரூத்து சிஹத்திஹா, ஹாவுடைய தமீர் ஜுமா, சலாத்துல் ஜுமா. சலாத்துல் ஜுமா சரியாகுவதற்கான நிபந்தனைகளாகிறது தகத்தம அலைஹா ஹுதுபத்தான், 2 ஹுதுபாக்கள் அதை விட முந்தி இருப்பது ஒரு ஷர்த். பிசுரூதிஹிமா, அந்த 2 ஹுதுபாக்களுக்கான ஷர்த்துகளுடன். 2 ஹுதுபாவுக்கான ஷர்த்துகள் இருக்கிறது, அந்த ஷர்த்துகள் பேணப்பட வேண்டும். அத்துடன் அந்த தொழுகையை விட ஹுதுபா முந்தி இருக்க வேண்டும். அடுத்து ஒரு ஷர்த்து, வஅன் தகா ஜமாஅத்தன், அந்த தொழுகை ஜமாத்தாக நிகழ வேண்டும். வலோ ஃபிர் ரக்அத்தில் ஊலா, முதல் ரக்அத்துல அந்த ஜமாத் இருந்தாலும் சரியே. அதாவது இந்த அளவுக்கு அந்த ஷர்த்து இருக்குது என்பதை நமக்கு சொல்றாங்க. அதனால யாரும் என்ன செய்யறது இல்லை, உங்களுக்கு முதல் ரக்காத்துல மட்டும் ஜமாத்தா தொழுதுட்டு அதுக்கப்புறம் 2ஆவது ரக்காத்துல ஜமாத் இல்லாம தொழுகிறது அப்படிங்கிற மாதிரி வராது. இந்த ஷர்த்துடைய ஒரு அளவை நமக்கு என்ன செய்யறாங்க, முசன்னிஃப் அவர்கள் சொல்லித்தராங்க. அடுத்து வாருங்கள், வலாபுத்த மின் நீயத்தில் ஜமாஅத்தி, ஜமாத்துடைய நீயத்திலிருந்தும் கட்டாயமாகும், அவசியமாகும். தஹர்ரும், தஹர்ருமுடன், அந்த நீயத்தும் எங்க வரணும், தஹர்ரும்னா தக்பீரத்துல் இஹ்ராமுடன் இருக்க வேண்டும். ஹத்தா ஃபி ஹக்கில் இமாமி, இமாமுடைய ஹக்கிலேயும், ஹத்தா எந்த அளவிற்கு என்றால் எதுவரை என்றால், ஃபி ஹக்கில் இமாமி, இமாமுடைய ஹக்கிலேயும் அந்த ஷர்த்து அவசியமாகும். ஜமாஅத்துடைய நியத்தை அவரும் வைத்துக் கொள்ள வேண்டும். வான் துஃஅல மஅ குதுபத்தைஹா ஃபி வக்தி லுஹரி, லுஹருடைய நேரத்திலே அதனுடைய 2 குதுபாக்களுடன் இந்த ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றப்படுவது ஒரு ஷர்த். அப்போ லுஹருடைய நேரத்தில் இருக்கும். ஃபலா யஸிஹு ஃபஅலுஹுமா கப்லஹு, அந்த நேரம் வருவதற்கு முன்னதாக அந்த 2 குதுபாவையும் செய்வது சரியாகாது. அந்த 2 குதுபாவையும் நிறைவேற்றுவது சரியாகாது, அந்த குதுபா கூடாது. வலவு ஹரஜல் வக்து, அதே போல வலவு ஹரஜல் வக்து கபில தமாமிஹா, இந்த குதுபாவை முழுமைப்படுத்துவதற்கு முன்னதாக நேரம் வெளியேறிவிட்டாலும், இந்த லமீர் குதுபாவின் பக்கம் வைப்பதை விட சலாத்துல் ஜுமா, சலாத்துல் ஜுமாவை முழுமைப்படுத்துவதற்கு முன்னதாக அந்த நேரம் வெளியேறிவிட்டால் தம்மமூஹா துஹரன், அப்ப அந்த ஜுமாவுடைய தொழுகையை என்ன செய்யணும், துஹராக முழுமைப்படுத்துவார்கள். இது ஒரு ஷர்த். வன் தகூன வாஹிதத்தன் ஃபில் பலதி, அந்த ஊரிலே ஒரு ஜுமாவாக அது இருப்பது ஒரு ஷர்த்தாகும். இல்லாலி உதுரின், தங்கடம் ஏற்பட்டாலே தவிர, தங்கடத்தை தவிர. ஒசுன்னத்து, இன்னும் இதுல பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள், ஐ யக்தஸில கப்ல ஸவாலி மை யுரீது ஹுதூரஹா, ஹாவுடைய தமீர் சலாத்துல் ஜுமா, சலாத்துல் ஜுமாவிற்கு வருகை தருவதை எவர் நாடுகிறாரோ அவர் ஜவாலுக்கு முன்னதாகவே குளித்து கொள்வது ஒரு சுன்னத்தாகும். வஅய்யதனவ்வப, இன்னும் தூய்மைப்படுத்திக் கொள்வது, வயததய்யப, மனம் பூசிக்கொள்வது, வயல்பஸ தியாபல் பியல, வெண்ணிற ஆடை அணிவது, இதுவெல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. வயக்ரஅன்னாசு, இன்னும் அந்த மக்கள் ஓதுவது சுன்னத்தாகும். ஃபி யௌமிஹா வ லைலத்திஹா, அந்த ஜுமாவுடைய நாளின் பகலிலே இன்னும் அதனுடைய இரவிலே சூரத்துல் கஹ்ஃபி, கஹ்ஃபுடைய சூறாவை ஓதுவது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. வஅன் யுக்ஸிரு ஃபீஹா மினஸ் ஸலாத்தி அலன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தில் நின்றும் இந்த நாளையிலே அதிகமாக ஓதுவது, அதிகப்படுத்திக் கொள்வதும் ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இத்துடன் ஜுமாவுடைய பாடம் நிறைவு பெற்றது. அடுத்த பாடமான பாபு ஸலாத்தில் ஈதைன் ஒல் ஹுசூஃப் ஒல் இஸ்திஸ்கா உடைய பாடத்திலே நாம் சந்திக்கலாம்.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.